ஸ்ரீ சௌனகான்வய பயோனதம் பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலப்தகந்தம் ஸ்ரீ வேதாந்த யுக்ம வசீகரண பிரவீணம் ஸ்ரீ தேகலீஷ குருவரே மகாபிரபத்தே ஸ்ரீ சைலேச தயா பாட்டம் தீபத்யாதி குணானவன் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முன்னம். இன்று மார்கழி மாதத்தின் 21ஆம் நாள், திருப்பாவின் 21ஆம் பாசுரம். சென்ற பாசுரங்களில் தாயார் பகவானை எழுப்பினார். கண்ணன் எழுந்திருக்கவில்லை என்பதற்காக தாயாரை மட்டும் எழுப்பினார். பிறகு கண்ணனை மட்டும் எழுப்பினார். அதற்கப்புறமும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை என்பதற்காக சேர்த்தியை எழுப்பினார். அதாவது பகவானும் நப்பின்னை பிராட்டியும் சேர்ந்த நிலையை எழுப்பினார். அப்பொழுது நப்பின்னை பிராட்டி கூறுகின்றார், நான் உங்களுடைய கட்சி, அதாவது நான் உங்களுடைய கோஷ்டி ஆவேன். நீங்கள் எல்லாம் நான் உங்களுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கதவை திறந்து கொள்கின்றார். அங்கிருக்கும் அனைத்து தோழிகளும் ஆண்டாள் தாயாரும் கண்ணனுடைய கட்டிலுக்கு கீழே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நப்பின்னை பிராட்டியும் இவர்களுடைய கோஷ்டியில் சேர்ந்து அவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டார். நப்பின்னை பிராட்டியும் ஆண்டாள் தாயாரும் கேட்கின்றார்கள், ஏன் இன்னும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை என்று நப்பின்னை பிராட்டியிடம் கேட்க, அதற்கு நப்பின்னை பிராட்டி கூறுகின்றார், நீங்கள் கண்ணனை எழுப்பி கண்ணனுடைய பெயரையே நீங்கள் கூறி எழுப்பினார், அவன் எப்படி எழுந்திருப்பான்? நீங்கள் கண்ணனுடைய மனைவிகள் ஆவார். அதாவது நீங்கள் அவனை பெயரை சொல்லி கூப்பிடக்கூடாது. நீங்கள் எப்படி கூற வேண்டும் என்றால், நந்தகோபாலரை முன்னிட்டு கொண்டு கண்ணனை அழைக்க வேண்டும். எப்படி ராமரை சக்கரவர்த்தி திருமகன் என்று கூறினால் ராமருக்கு பிடிக்குமோ, அதே போன்று நந்தகோபாலனுடைய குமரன் என்று கூறினால்தான் இந்த கண்ணனுக்கு பிடிக்குமாம். ஆகையால் நீங்கள் நந்தகோபாலரை முன்னிட்டு கொண்டு கண்ணனை எழுப்புங்கள் என்று நப்பின்னை பிராட்டி ஆண்டாள் தாயாரிடம் கூற, அதற்கு ஆண்டாள் தாயார் சாதிக்கின்றார். அந்த பாசுரம்தான் இந்த 21ஆம் பாசுரம். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் நின்ற சுடரே துள்ளழாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்தோன் வாசல் கண் ஆற்றாது வந்து உன் அடிபடியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். நப்பின்னை பிராட்டி கூறியது போல் தாயாரும் மற்ற தோழிகளும் நந்தகோபாலரை முன்னிட்டு கொண்டு கண்ணனை எழுப்புகின்றார்கள். எப்படி என்றால், ஆற்ற படைத்தான் மகனே என்று நந்தகோபாலரை கூறுகின்றார். கண்ணனே, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆற்ற படைத்தவனுடைய மகனாவாய். இந்த நந்தகோபால் எப்படிப்பட்டவர் என்றால், பசுக்களை வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த பசுக்கள் எப்படிப்பட்டது என்றால், வள்ளல் தன்மையை உடைய பசுக்கள். அந்த வள்ளல் தன்மையை வைத்துக்கொண்டு அந்த பசுக்கள் என்ன செய்கின்றது என்றால், பாலை கொடுக்கின்றது. நமக்கு பாலை அந்த பசுக்கள் எல்லாம் கொடுக்கின்றது. எப்படி? மாற்றாதே, இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. எப்படி என்றால், எதிர்பொங்கி மீதளிப்ப, அந்த பால் ரொம்பி வழிந்து நம் மீது தெளிக்கும்படியாக அவ்வளவு அதிகமாக அந்த பாலை சுரந்து கொண்டிருக்கின்றது. ஏற்ற கணங்கள் எது சுரந்து கொண்டிருக்கின்றென்றால், இந்த பாலையெல்லாம் பிடிக்கும் அளவுக்கு ஏற்ற இந்த பானையில், அதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கின்றதாம். இந்த நந்தகோபாலர் எப்படிப்பட்டவர் என்றால், அதிகமான பாலை சுரந்து கொண்டு இல்லை என்று கூறாமல் அதிகமாக வழியும் நேரத்தில் பாலை சுரந்து கொண்டு இப்படிப்பட்ட வள்ளல் தன்மையை உடைய மாடுகளை வைத்திருக்கும் நந்தகோபாலனுடைய மகனே என்று கூறுகின்றார். கண்ணனை தான் கூறுகின்றார். ஆனால் கண்ணனை ஒரே ஒரு வார்த்தை தான் கூறுகின்றார். மகனே என்ற ஒரு வார்த்தை தான் கண்ணனை குறிக்கின்றது. இருக்கும் அனைத்து வார்த்தைகளும் 2 வரிகளுமே இந்த நந்தகோபாலரை தான் குறிக்கின்றது. ஏனென்றால் நப்பின்னை பிராட்டி கூறுகின்றார், நீங்கள் நந்தகோபாலரை அதிகமாக கூறுங்கள், கண்ணனை ஒரு வார்த்தை போதும் என்று கூறினார். அப்பொழுதுதான் கண்ணனுக்கு பிடிக்கும் என்று நப்பின்னை பிராட்டி கூறினார். ஆகையாலே இவர்கள் இப்படி செய்தார்கள். இப்படிப்பட்ட கண்ணா, நீ எழுந்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள். கண்ணன் எழுந்திருக்கவில்லை. இங்கிருக்கும் அனைவரும் நப்பின்னை பிராட்டியை பார்த்து கேட்டார்கள், இன்னும் கண்ணன் எழுந்திருக்கவில்லையே என்று. அதற்கு நப்பின்னை பிராட்டி கூறுகின்றார், நீங்கள் கூப்பிட்டதெல்லாம் சரிதான், ஆனால்
இங்கிருக்கும் அனைத்து ஆயர்பாடில் இருக்கும் அனைவர்களிடமே இத்தகைய பசுக்கள் இருக்கும். நீங்கள் யாரை கூப்பிடுகின்றீர்கள் என்று கண்ணனுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கண்ணனுடைய பெயரை கூறியிருக்கலாம், இல்லையென்றால் கண்ணனுக்காகவே இருக்கும் ஒரு குணங்களை கூறலாம். எப்படி என்றால், கஜேந்திர யானை ஒரு தாமரை பூவை பறிக்கும் பொழுது, இந்த பெருமாளுக்காக புஷ்பத்தை பறிக்கும் பொழுது அந்த முதலை என்ன பண்ணியது என்றால் அந்த யானையினுடைய காலை பிடித்து கொண்டது. அதற்கு அந்த கஜேந்திர யானை கூறுமாம், என்னை ஒருவர் வந்து காப்பாற்ற வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இங்கிருக்கும் அனைவருக்கும் தலைவனாக இருக்க வேண்டும். மேலும் இந்த உலகத்தையே அவர்தான் படைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக, ஆனால் அவரை யாரும் படைத்திருக்க கூடாது என்று கூறுமாம். அதற்கு இந்திரன் என்ன பண்ணுவான்? நான் வருகின்றேன், நான் தான் இங்கிருக்கும் அனைவருக்கும் தலைவன் என்று வருவான். ஆனால் யோசித்து பார்த்து, நாம் அனைவரையும் படைக்கவில்லையே என்று யோசித்து அவன் இந்திரன் சென்று விடுவான். அவன் வந்து அவர்களை காப்பாற்றவில்லை. பிறகு பிரம்மா வருவார், நாம் தான் இங்கிருக்கும் அனைவரையும் படைக்கின்றோம் என்று அவர் வருவார். அவரும் யோசித்து பார்த்து, நம்மையே இந்த பகவான் தான் படைக்கின்றான் என்று அவர் சென்று விடுவார். பகவான் வருவான், இங்கிருக்கும் அனைவருக்கும் நான் தான் தலைவன், இங்கிருக்கும் அனைவரையும் நான் தான் படைக்கின்றேன், இந்த பிரம்மாவையும் நான் தான் படைக்கின்றேன், ஆனால் என்னை யாரும் படைக்கவில்லை, அந்த கஜேந்திர யானை என்னை தான் கூறியது என்று பகவான் செல்வாராம், விரைந்து செல்வாராம். அதே போன்று அந்த யானை கூறியது போன்று கண்ணனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு சில அடையாளங்களை நீங்கள் கூற வேண்டும். அது கண்ணனை மட்டுமே குறிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அடையாளத்தை கூறுங்கள், கண்ணன் கண்டிப்பாக எழுந்து விடுவான் என்று நப்பிண்ணை பிராட்டி கூற, அதற்கு ஆண்டாள் தாயார் சாதிக்கின்றார், ஊற்றமுடையாய் பெரியாய், நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஊற்றமுடையாய், அதாவது உன்னுடைய எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ பலனை கொடுப்பாய். ராமரிடம் விபீஷ்ண ஆழ்வார் சரணாகதி பண்ண வேண்டும் என்பதற்காக வருவார். அப்பொழுது அங்கிருக்கும் அனைவரிடமும் ராமர் கேட்பார், இவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று. அங்கிருக்கும் வானரங்கள் மற்றவர்கள் அனைவரும் கூறுவார்கள், இவன் கெட்டவன், ராவணனுடைய தம்பி, ஆகையால் நாம் இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பல காரணங்களை சொல்லி இவன் கெட்டவன் என்பதற்காக அவரை தவிர்ப்பார்கள். ஹனுமனிடம் கேட்பார். அதற்கு ஹனுமார் கூறுவார், இவனை நான் பார்த்திருக்கின்றேன், இவனுடைய திருமகள் தான் நம்முடைய சீதை பிராட்டியை பாதுகாத்து கொண்டிருக்கின்றாள், இவனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், இவன் நல்லவன் என்று கூறுவார். அப்பொழுது ராமர் மிகவும் துக்கப்படுவாராம். ஏனென்றால் என்னுடைய மனதை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே, ஏனென்றால் இவன் நல்லவனோ கெட்டவனோ மனித பிறவியோ அசுரனோ என்னை சரணாகதி என்று வந்துவிட்டால் நான் யாராக இருந்தாலும் அவனுக்கு பலனை கொடுப்பேன் என்று ராமர் இருக்கக்கூடியவர். எப்படி என்றால் ராமரே சாதிக்கின்றார், நான் சீத்தையை என்னுடைய உயிரை விட்டாலும் சீத்தையை விடமாட்டேன், சீத்தையே விட்டாலும் எனக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் லக்ஷ்மணரை விடமாட்டேன், இப்படி அனைத்தையும் விட்டாலும் என்னையே தஞ்சம் என்று பற்றி கொண்டிருக்கும் என்னை சரணாகதி பண்ணும் என்னுடைய அடியவர்களை நான் எப்பொழுதும் விடமாட்டேன் என்று ராமர் சாதிப்பார். இப்படி அவர்களுடைய எதிரியாக இருந்தாலும் இந்த பகவான் அவர்களுக்கு பலனை கொடுப்பான். எப்படி என்றால், ராவணன் இறந்து விட்டான். விபீஷ்ண ஆழ்வாரிடம் சென்று ராமர் கூறுவாராம், விபீஷ்ணா, நீ இந்த ராவணனுக்கு அந்திம சடங்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று. அதற்கு விபீஷ்ண ஆழ்வார் தயங்குவார். ஏனென்றால் இந்த சீத்தை பிராட்டியை இவன்தான் பகவானிடமிருந்து பிரித்தான், இத்தகைய பாவம் இவனுக்கு தான் வரும் என்று. ராமர் சாதிப்பார், நான் இவனுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்தேன், ஆனால் அவன் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருந்தான், ஆகையால் நான் அவனை வதைக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்துவிட்டது. அவன் இப்பொழுது இறந்து விட்டான், அவனுடைய ஆத்மாவாவது அமைதியாகட்டுமே என்று தன்னுடைய எதிரிக்காக ராமர் கூறுவாராம். அப்பொழுதும் அந்த விபீஷ்ண ஆழ்வார் தயங்குவார். ராமர் கூறுகின்றார், நீ செய்யவில்லை என்றால் நானே செய்வேன் என்று. இப்படி தன்னுடைய எதிரிகளுக்காக எதிரி என்று பார்க்காமல் அவருக்கும் இந்த பலன்களை கொடுப்பாயல்லவா, அப்படிப்பட்டவன் நீ, இந்த உலகத்துக்கே அங்கிருக்கும் அனைவர்களுக்கும் பெரியவன் நீதான். இதே சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கின்றார், உயர்வர உயர் நலம், அதாவது இங்கிருக்கும் அனைவருக்கும் நீதான் பெரியவன் என்று அவரும் சாதிக்கின்றார். இப்படிப்பட்ட பகவான் நீ எழுந்திருக்க வேண்டும். உன்னுடைய கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டது என்றால், உலகெனில் தோற்றமாய் நின்ற சுடரே,
நீ இந்த உலகத்தில் பிறந்து ஒரு சுடரை, அதாவது ஒரு விளக்கு போல் பிரகாசிக்கின்றாய். அது எப்படி இருக்கும் என்றால் இரவு விளக்கு போலே இருக்கும். பரமபதத்தில் பகல் விளக்கு போலே இருக்கும். ஏனென்றால் பரமபதத்தில் இருக்கும் அனைவர்களும் தர்மமே வடிவானவர்கள். அவர்கள் எந்த விதமான குற்றத்தையும் செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கையில் பகவானுடைய அந்த கல்யாண குணங்கள் எப்படி வெளிப்படும்? அப்பொழுது பகவானுடைய கல்யாண குணங்கள் வெளிப்படாது. அந்த பகவானுக்கு ஒரு ஏக்கமாம், என்னுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் வெளிப்படாமல் போகுவிடுமோ என்று அஞ்சி பார்க்கடலில் எழுந்தள்ளினான். அப்பொழுதும் அவனுடைய கல்யாண குணங்கள் ஏற்படவில்லை. இந்த பூமியில் வந்து பிறந்தான். இங்கிருக்கும் அனைவருமே நாளுக்கு நாள் பாவம் செய்து கொண்டு பகவானிடம் வந்து, பகவானே நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆகையால் இந்த பகவானுடைய கல்யாண குணங்கள் பிரகாசித்தது. இப்படி நீ இந்த பூமிக்கு வந்தால்தான் உன்னுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் பிரகாசிக்கும். ஆகையால் நீ இந்த பூமிக்கு வந்தால்தான் இரவு விளக்கு போலே. ஏனென்றால் பகவான் நமக்கு நிறைய விஷயங்களை கூறியிருக்கின்றான். இதையெல்லாம் நாம் கடைபிடிப்பதில்லை. ஆனால் பகவான் கூறியதை நாம் ஒன்று கூட செய்ய மாட்டோம். நாம் போய் பகவானுக்கு கட்டளையிடுவோம். நான் நன்றாக படிக்க வேண்டும், எனக்கு வீடு வேண்டும் என்று பகவானிடம் நாம் கட்டளையிடுகின்றோம். ஆனால் அவன் கூறிய ஒரு விஷயங்கள் கூட நான் செய்ய மாட்டேங்கின்றோம். அப்படி இருந்தாலும் இவன் என்னுடைய குழந்தை என்று நீ எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் பலனை அள்ளி அள்ளி கொடுக்கின்றாயே. ஆகையால் தான் நீ உலகத்தில் இரவு விளக்கு போலே இங்கு பிரகாசிக்கின்றாய். நீ இப்படிப்பட்டவன். நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கலாமா? எழுந்திருக்க வேண்டும் என்று கூற கண்ணன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டே கூறுகின்றான், நான் எழுந்திருக்கின்றேன். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எப்படி வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள் என்று கூற வேண்டும் என்று. அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், மிகுந்த சந்தோஷப்பட்டு கூறுகின்றார், மாற்றார் உனக்கு வழிதொழந்தோன் வாசல் கண். நாங்கள் முதலில் உன்னுடைய எதிரிகளாக, அதாவது உன்னுடைய பெருமையை அறியாமல் வந்தோம். பிறகு துன்பப்பட்டோம். இந்த துன்பத்தை நாங்கள் கடக்க எங்கெங்கெல்லாம் சென்றோம். ஆனால் நீயே தஞ்சம் என்று புரிந்து கொண்டோம். உன்னையே நாடி வந்திருக்கின்றோம். எப்படி என்றால், காகாசுரன் தாயாரை துன்புறுத்தி விடுவான், சீதை பிராட்டியை துன்புறுத்தி விடுவான். அப்பொழுது ராமர் அங்கிருக்கும் ஒரு தர்பை புல்லை எடுத்து பிரம்மாசுரத்தை எழுதுவான். அந்த காகாசுரன் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மூலைகளுக்கும் செல்வான். பிரம்மா தேவர்கள் அனைவரிடமும் செல்வான். அவனை ரட்சிக்க யாராலும் முடியாது. அவன் ராமருடைய காலில் விழுவான். எப்படி என்றால், ராமருடைய காலிற்கு நேராக அவனுடைய கால் இருந்தது. அவனுக்கு சரணாகதி கூட பண்ண தெரியாது. தாயார் என்ன பண்ணுகின்றார், அவனை திருப்பி போட்டு ராமருடைய திருவடிக்கு நேராக அவனுடைய தலை வரும்படி செய்தார். அப்படிப்பட்ட கருணையுடைய தாயார். அதே போன்று நாங்களும் இங்கிருக்கும் அனைத்து இடங்களிலும் சுற்றினோம். ஆனால் நீயே தஞ்சம் என்று தெரிந்த பிறகு நாங்கள் உன்னிடம் வந்துவிட்டோம். எப்படி வந்தோம் என்றால், போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். உன்னை நான் போற்றி வந்திருக்கின்றேன். உன்னுடைய புகழ்களை பாட வந்திருக்கின்றோம். அவர்களெல்லாம் ஏதாவது ஒரு பலனுக்காக தான் வருவார்கள், தேவர் போன்றவர்கள் எல்லாம். நாங்களோ உன்னுடைய பெயரை பாடுவதற்காகவே வந்திருக்கின்றோம். மேலும் இந்த பாசுரத்தில் ஏற்ற களங்கள் என்று இந்த மாடுகளை கூறினார்கள் அல்லவா? எங்கேயாவது இப்படிப்பட்ட மாடுகள் இருக்கின்றதா? இது சாத்தியம் கிடையாது. இங்கு மாடுகள் என்பது ஆச்சாரியர்களை குறிக்கும். ஆச்சாரியர்கள் நமக்கு ஞானம் என்கின்ற பாலை சுரந்து கொண்டே இருப்பார்கள். எப்படி என்றால், இந்த தாயார் இங்கு கூறுகின்றார் அல்லவா, அதே போன்று நமக்கு ஞானம் என்கின்ற பாலை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கதியே ராமானுஜமுனியே, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானா ஜிய சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம். திருக்கோளூர் எம்பெருமானா ஜிய சுவாமிகள் திருவடிகளே சரணம்.